Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா கூறிய ஆலோசனைகள் என்னென்ன, பாஜகவின் வியூகம் என்ன என்பது பற்றி புதிய தலைமுறையின் பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்கலாம். மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா என்னென்ன விஷயங்களை பேசினார் என்று புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல் கிடைத்தது. தமிழ்நாட்டில் உள்ள 68,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் அளவிலான கட்டமைப்பை பலப்படுத்த கட்சியினருக்கு அமித்ஷா உத்தரவிட்டதோடு ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் இந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தியும் கட்சி நிர்வாகிகள் போதிய கவனம் இதற்கு அளிக்கவில்லை என்று கோபப்பட்டதாகவும் தெரிகிறது. அமித்ஷா கையில் எடுக்கும் எந்த மாநிலத்திலுமே ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பாஜக சார்பில் குழு நியமிப்பதையே முதல் நடவடிக்கையாக எடுப்பார். உத்தரப்பிரதேசத்தை பாஜக தன்வசம் வைத்திருக்க அந்த மாநிலத்தின் 1,75,000 வாக்குச்சாவடிகளிலும் பாஜக வலுவான ஆள் கட்டமைப்பை வைத்திருப்பது முக்கிய காரணம். குறைந்தது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு தலைவர், 25 காரியகர்த்தாக்கள் என்று இந்த கட்டமைப்பை பாஜக உருவாக்கும். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இரண்டுமே நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு வலுவான கட்சி கட்டமைப்பு பலத்தை கொண்டுள்ளன. இக்கட்சிகள் தெரு அளவில் தங்கள் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளன. இத்தகு பின்னணியில் பாஜக வளர்ச்சிக்கு இங்கே குறைந்தபட்சம் வாக்குச்சாவடி அளவிலான கட்டமைப்பை பலப்படுத்துவது முக்கியம் என்று அமித்ஷா கூறியுள்ளார். ஆனால் பாஜக நிர்வாகிகளால் தமிழ்நாட்டில் இத்தகு கட்டமைப்பை உருவாக்க முடியவில்லை. போதாக்குறைக்கு போலியான பட்டியலை சில நிர்வாகிகள் தந்திருப்பதும் அமித்ஷா கவனத்திற்கு வந்திருக்கிறது. இதனால் கோபமடைந்த அவர் மதுரையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்திலும் தன்னை தனியாக சந்தித்த நிர்வாகிகளிடமும் வாக்குச்சாவடி கட்டமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசியதாகவும், தமிழகத்தின் 68,320 வாக்குச்சாவடிகளிலும் பாஜகவுக்கு என்று கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஊருக்கு ஊர் கொண்டு செல்ல வேண்டும், திமுக உள்ளூர் தலைவர்கள், அமைச்சர்களை கண்காணித்து அவர்களுடைய தவறுகளை பாஜக தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வருவதோடு மக்களிடமும் துணிச்சலாக கொண்டு செல்ல வேண்டும், கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களையும் மனநிலையையும் அடியோடு விட வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய் ஆகியோர் குறித்த விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும், திமுக தான் ஒரே குறி என்று செயல்பட வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை மையமாக கொண்டு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், குறிப்பாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், டாஸ்மாக் சார்ந்து நடக்கும் முறைகேடுகள், மதுவால் சீரழியும் குடும்பங்கள், போதையால் சீரழியும் இளைய தலைமுறை இவற்றை திரும்ப திரும்ப மக்களிடம் பேச வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் இந்துத்துவத்தை கையாள தமிழக பாஜக தலைவர்களிடம் ஒரு தயக்கம் உள்ளது. இந்த தயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மதுரை திருப்பரங்குன்றத்தில் புகைந்து கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு தீவிரமான விஷயம். மதுரை முருகன் மாநாடு ஒரு நல்ல வாய்ப்பு. அதை பெரிதாக நடத்தி இந்துக்களுடைய ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா பேசியதாக தெரிகிறது. இந்த பின்னணியில் பார்க்கும்போது மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி அன்று இந்து முன்னணியால் திட்டமிடப்பட்டுள்ள முருகன் மாநாட்டை பாஜக பெரிதாக நடத்தும் என்றும், தமிழக மக்களை தன் பக்கம் திருப்புவதற்கான வாய்ப்பாக இதை மாற்றும் என்றும் தெரிகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.